Hey guys, welcome back to the tamilcircle channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 8k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பவர் பேங்க் ஆப் பத்தி, அதுல வந்து பேட் கமெண்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Redmi மொபைல் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. புதுசா MI மொபைல் யூஸ் பண்றவங்களா இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நாளா MI மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் தெரியாது. இந்த வீடியோல ஒரு 7 ட்ரிக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த 7 ட்ரிக்ஸ்ல உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு, எந்த ட்ரிக்ஸ் தெரியும், எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்டா பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா, உங்க மொபைல்ல குழந்தைகிட்டயோ இல்ல யாருக்குன்னா வயசானவங்களே குத்தினா அவங்களா யூஸ் பண்ண தெரியாம என்ன பண்றோம்னா, இந்த ஐகான்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எங்கன்னா மூவ் பண்ணி வச்சிருவாங்க, எங்கெங்கயோ மூவ் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் நீங்க தான் மொபைல் வாங்கும்போது மறுபடியும் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாம நம்ம ஐகானே லாக் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய டிஸ்பிளேவை ஃபர்ஸ்ட் லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்னு கீழே இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா லாக் ஹோம் ஸ்கிரீன் லே அவுட்னு இருக்கு பாருங்க, அதை வந்து ஆன் பண்ணி வச்சிருங்க. ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணி வச்சிருங்க. இப்போ டன் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க, பேக் வந்துருங்க. நீங்க இந்த ஐக்கானை மூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் மூவ் பண்ண முடியாது. ஹோம் ஸ்கிரீன் லேஅவுட் இஸ் லாக்ட்னு வரும். நீங்க புதுசா மொபைல் வாங்கிட்டு ஆப்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிட்டு இதை வந்து லாக் பண்ணி வச்சிருங்க. லைஃப் டைம் வரைக்கும் இது வந்து யூஸ் ஆகும். செகண்டா பார்க்க போற ட்ரிக்ஸ் என்ன, உங்களுடைய செட்டிங்ஸ் ஓபன் பண்றீங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்னு இருக்கும், எல்லா மொபைல்லுமே இருக்கும். ஆட் சர்வீஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஆட் சர்வீஸ் உங்களுக்கு வந்து மேலே இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. உங்கள் மொபைலில் ஆனில் இருக்கும், நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகாது. ரெட்மி மொபைல்னால ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரா ரெக்கமெண்ட் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. மூணாவதா போக்குவரத்துனா இதுவும் செட்டிங்ஸ்லேயே இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் பால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தெரியுதுங்களா? குயிக் பால்ன்றது நோட்டிஃபிகேஷன் லைட் கீழே இருக்கும், குயிக் பால்னு இருக்கும். உங்கள் மொபைல்லே இருக்கும். குயிக் பால்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டர்ன் ஆன் குயிக் பால்னு இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு அவங்க வந்து சைடில் வந்து இந்த மாதிரி வந்துருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரவுண்டா. இதில் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஸ்க்ரீனை லாக் பண்ணிக்கலாம், பேக் வரலாம், ரீசெண்ட் ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணலாம், அண்ட் மினிமைஸ் பண்ணிட்டு போகலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. நீங்கள் இதில் ஷார்ட் கட் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, செலக்ட் ஷார்ட் கட்னு இருக்கு பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஹோம் பட்டனில் வேறு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மொபைல் டேட்டா கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட்ன்ற ஆப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, மொபைல் டேட்டான்றதை நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்துருச்சு. நீங்கள் எதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா, இதுவும் செட்டிங்ஸ்லேயே இருக்கு. அடிஷனல் செட்டிங்ஸ் வந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசிபிலிட்டின்னு இருக்கும். அந்த ஆசிபிலிட்டியை கிளிக் பண்ணுங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆசிபிலிட்டி மெனு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. என்னோட மொபைலில் வால்யூம் கீ ஷார்ட் கட்டு டவுன்லோட் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் ஆசிபிலிட்டி மெனு மட்டுமே இருக்கும். ஒரு சில மொபைல் இருக்கும், ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். அந்த ஆசிபிலிட்டி மெனுவை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆசிபிலிட்டி மெனு என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோன்ற ஆப்ஷன் கேட்கும், அவ்வளோ கொடுத்துருங்க. அவ்வளோ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஓகேன்னு கேட்கும், ஓகேன்றதை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆசிபிலிட்டிக்கான ஷார்ட்கட் வந்து இங்கே வந்துட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டு, ஆசிபிலிட்டி செட்டிங்ஸு, பவர், இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பவர் பட்டன் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. இதுலேருந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம், இதில் நீங்கள் இதே பார்த்துக்கலாம். ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனு, டாகல்ஸ்னு இருக்கு பாருங்க, இதெல்லாம் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஷோ ஆகும். இந்த ட்ரிக்ஸும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவது ட்ரிக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ரெட்மி மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் இங்கே கீழே வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கேள்விப்பட்டிருப்பீங்க, அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த கீஸ்லாம் யூஸ் பண்ணாமலே ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேலே யூஸ் பண்ணுவாங்க. பேக் வர்றது, ரீசெண்ட் ஆப் க்ளோஸ் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறது எல்லாமே அதில் யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ்லேயே வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் கிளிக் பண்ணுங்க. பட்டன்ஸ்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் லேர்ன் பண்ணுறது வந்தால் லேர்ன் பண்ணிங்க. லேர்னா ஒன்றும் இல்லை, எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லேர்ன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் வரேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன். தெரியுதுங்களா? உங்களுக்கு ஆரோ மாதிரி தெரியுதா? மினிமைஸ் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிடும். ஆர்வதாக பார்க்குற ட்ரிக்ஸ்னா, நம்ம மேலே இருந்து ஸ்க்ரோல் பண்ணுவோம். மொபைலில் கொடுத்த தீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக MIUI தீம்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த தீமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஃபோர்த் ஒன்று இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே பாருங்க ஸ்டேட்டஸ் பார்ன்றதுல யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கு பாருங்க, இதை வந்து ஆன் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் பார் ஸ்க்ரோல் பண்ணனா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த இதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வேற லெவல் இருக்குது. இந்த ஐபோனில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏன்னா வெளியே போயிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களே கேட்பாங்க, என்னடா அது
வித்தியாசமா இருக்கு, எப்படிடா எந்த ஆப்டான்னு கேட்பாங்க. பார்க்கறதுக்கு சீனா இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவா இருக்குன்னு. இதுக்குன்னு தனியாக தான் ஆப்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. ஆப்லாம் தேவையில்லை, நீங்க இப்படியே உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்ல இருக்கு, இதை நீங்க ஆன் பண்ணாலே போதும். ஓகே, ஃபைனலா 7வது ட்ரிக்ஸுக்கு வந்துட்டோம். இந்த 7வது ட்ரிக்ஸ் என்னன்னா, உங்களுடைய சென்சார்லாம் ஒர்க் ஆகுதா, டச் ஸ்கிரீன்லாம் ஒர்க் ஆகுதா, டிஸ்பிளே உடைய அந்த டச் ஸ்கிரீன் இதெல்லாம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ப்ளூடூத்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாமே நீங்க பார்க்கணும்னா அபவுட் ஃபோன் இருக்கு பாருங்க, இந்த அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணுங்க. இது வந்து அப்டேட், அதனால தான் இதுல இந்த மாதிரி காமிக்குது. உங்க மொபைல்ல வேற மாதிரி கூட காமிக்கலாம். என்னோட மொபைல்ல பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பெக்னு இருக்கு பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணனா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா கெர்னல் வெர்ஷன் இருக்கும். இந்த கெர்னல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு ஒரு சில மொபைல்லாம் வந்து வெளியே இருக்கும். ஒரு 3 முறை டச் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். செக்கிங் வெர்ஷன் இன்ஃபோ, சப்போர்ட், சிம் கார்டு, கீபோர்ட் டெஸ்ட்டு, வைப்ரேட்டர் டெஸ்ட்டு, டச் சென்சார். இப்போ டச் சென்சார் நான் கொடுத்தனா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டச்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் பண்ண வச்சுட்டு இது ஆன் பண்ணிவிட்டே போதும், வைப்ரேட் ஆன் ஆகிட்டே இருக்குது. இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டில் தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒர்க்காக தான் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்பீக்கரு, டாப் ஸ்பீக்கரு இதெல்லாம் இருக்குது. இந்த டாப் ஸ்பீக்கர்னு கொடுத்தனா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய மேலே இருக்கிற ஸ்பீக்கரில் எனக்கு சவுண்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பாட்டம் ஸ்பீக்கரில் 3 2 3 ஓகே, பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வேறு லெவல் இருக்கும். இந்த 7 ட்ரிக்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ட்ரிக்ஸை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த சிஸ்டம் ஆப் அப்டேட்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு ஆட்டோ அப்டேட்ஸ்னு எல்லாமே வந்து டோன்ட் அப்டேட்னு கொடுத்துருங்க. இந்த ஷோ அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, இதையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, காலங்கத்தால் நீங்கள் மொபைலை ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிடும். சிஸ்டம் ஆப் எல்லாமே அப்டேட் ஆகிடும். இதனால் உங்கள் நெட் எல்லாமே அப்படியே உறிஞ்சி தள்ளுறோம். அப்புறம் காலையில் உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, டே மொபைல் ஆன் பண்ணோடனே மொத்த டேட்டும் காலி ஆகிடுச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா இது எனக்கும் நடந்திருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிட்டு தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் வேறு லெவல் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்து பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க.